கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 12:41. மேத்யூ 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, யோனா ஒரு பிரசங்கம் பண்ணாரு. அதை நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் நான் தேவனாகிய கர்த்தருங்க உங்ககிட்ட பிரசங்கம் பண்ணுறேன். இதை கேட்டு நீங்கள் மனம் திரும்பலைன்னா என்ன செய்வாங்க? எப்பா, நாங்கள் யோனா பேச்சை கேட்டே நாங்கள் மனம் திரும்பிட்டோம், நீங்கள் ஏன் கர்த்தர் பேட்டை கேட்டு மனம் திரும்பவில்லை என்று சொல்லி நினைவே பட்டணத்தார் உங்களை குற்றம் சுமத்துவார்கள் என்று இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. என்ன நடந்தது? யோனா 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி 3வது நாள் நினைவேக்கு போகிறாரு. அதில் 4வது வசனம் பாருங்கள். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, இப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினைவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். என்ன மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக அவங்க என்ன பண்ணாங்க? ரட்டு உடுத்துற, நல்ல உடை உடுத்தாமல் சாக்கு உடை உடுத்துறாங்க. இந்த செய்தி நினைவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கலட்டி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். என்ன மனம் திரும்பி ராஜாவும் உட்காரக்கூடிய ஒரு காரியம். 7வது வசனம் பாருங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேயெங்கிலும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு தம் தம் கைகளில் உள்ள கொடுமைகளை விட்டு திரும்பவும் கடம்பவர்கள். என்ன மனம் திரும்புதல்? எப்படி? மனசுல ஒரு வேதனை, அதை மனம் திரும்பி என்ன பண்ணுறாங்க? ரட்டு உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து 2வது என்ன பண்ணுறாங்கன்னா, தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு தம் தம் கையில் உள்ள கொடுமைகளை விட்டுவிட கடவர்கள். ரொம்ப முக்கியமான காரியம். மனம் திரும்புதல் என்பது மனசில் ஒரு மனத்தில் ஒரு மாறுபாடு. 2வது தன்னுடைய செயல்களையும் அந்த மாறுபாடு உண்டாகக்கூடியதாக. நாகும் 3வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது உன்னை காண்கிறவனெல்லாம் நினைவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டோடி போவான். நதிகள் மத்தியில் இருந்த அம்மானை பார்க்கிலும் நீ சிரேஷ்டமோ? அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது, சமுத்திரம் அதன் அரணும் சமுத்திரக்கால் அதன் மதிலுமாய் இருந்தது. அப்படி இருந்த அவ்வளோ பெரிய பட்டணம் என்ன பண்ணது? அழிக்கப்பட்டு போனது. ஆனால் அங்கே வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் அந்த அழிவை கொண்டு வரல. இப்போ யோனாவை காட்டிலும் பெரியவனாக இருக்கிறதுனால இப்போ நினைவே பட்டணத்தார் என்ன பண்ணுவாங்க? எப்பா, நாங்கள் மனம் திரும்பினோம், நீங்கள் ஏன் மனம் திரும்பலன்னு உங்களை நியாய தீர்ப்பு நாளில் அவங்க குற்றம் சாட்டுவாங்க, நான் சொல்ல தேவையில்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது யாருக்கு அதிகம் தெரியுதோ அவங்ககிட்ட அதிகம் கேட்கப்படும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். ஏன்னா நம்ம ஒன்றும் தெரியாமல் இருந்து அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவங்க மனம் திரும்புகிறவங்க இருக்காங்க. நியாயப்பிரமாணத்தையோ நம்மளுடைய வேத வசனத்தையோ கேட்காம இருந்து அவர்கள் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறாங்க. அதனால தான் ரோமர் 2வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்றாரு. சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஏன்னா ஒரு நியாயப்பிரமாணம் தெரியாதவனோ நியாயப்பிரமாணத்தின்படி வாழக்கூடியவனாய் இருந்து விருத்த சேதனம் பண்ணாதவனாய் இருந்தா நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்து அதன்படி வாழாத ஒன்றை பார்த்து குற்றஞ்சாத்துவான் அல்லவா? அதே மாதிரி தான் இங்கே நினைவே பட்டணத்தார் என்ன யோனாவினுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்புகிறாங்க. ஆனால் இப்போ மெய்யான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இங்கே உங்களுக்கு
இந்த வார்த்தைகளை போதிக்கிறாரு. நீங்க அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பல. ஏன்னா யோனா வார்த்தையை கேட்டு அவங்க மனம் திரும்பினாங்க. ஆனா நான் உங்களுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து நான் தான் தேவன்ட்ட இருந்து வந்தவன்னு காட்டினாலும் நீங்க மறுபடியும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடுறீங்களே ஒழிய உங்களுக்கு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினது போல மனம் திரும்புதல் வரவில்லை. அதனால நினைவே பட்டணத்தாரே உங்களை குற்றம் சாட்டுவாங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ வேண்டியது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியம். மனம் திரும்புதல், பாவத்தை விட்டு மனம் திரும்புவது, அதை விட்டுவிட வேண்டிய ஒரு காரியமும் உண்டு. வல்ல பிதாவே, இதோ அந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இதோ யோனாவினுடைய சத்தத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினாங்க. இதோ நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி குற்றம் சாட்டப்படாதவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் நியாய தீர்ப்பு நாளில் வெளிப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.